அபிவிருத்தி அலுவலர்கள் தரம் 2 உள்ள உத்தியோகத்தர்களுக்காக நடைபெறுகின்ற 2வது வினைத்திறமைக்கான தடைப்பரீட்சையின் 2வது வினாத்தாள் பொது நிதி நடைமுறைகள் மற்றும் அரச பெறுகை நடைமுறைகள் என்பவற்றை உள்ளடக்கியதான வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். 2024 மே மாதம் 28ஆம் தேதி பெறுகை நடைமுறைகள் ப்ரொக்யூமெண்ட் ப்ரொசீஜர் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பெறுகை என்றால் என்ன, பெறுகை நடைமுறை பின்பற்றப்படுவதனால் அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற நோக்கங்கள் அவை. பெறுகை நடைமுறை பின்பற்றப்படுவதன் காரணமாக அடைய எதிர்பார்க்கின்ற நோக்கங்கள் இவை. பெறுகை நடைமுறையின் போது பின்பற்றப்படுகின்ற ஒழுக்கம் அல்லது பெறுகை நடைமுறையின் ஒழுக்கவியல் என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறேன். பெறுகை முறைகள் இவை. இந்த பெறுகை முறைகள் தொடர்பாக நான் தனியாக உங்களுக்கு நோட்ஸ் தாரன் அப்படி என்று சொல்லியிருந்தேன். அது தனியாக உங்களுக்கு நான் இன்றைக்கு வகுப்பு முடிஞ்ச உடனே குழுவில் அதை பதிவு செய்வேன். சரிதானே? பெறுகை முறைகள் தொடர்பாக அது இந்த நோட்ஸ் ஒரு இன்றைக்கு தனித்தனியாக எழுதக்கூடிய அளவுக்கு மேலோட்டமாக அதை விளங்கப்படுத்திட்டு அதன் பின்பாக அதை பற்றி நீங்கள் திரும்பவும் படிக்கக்கூடிய மாதிரி நான் அதுக்குரிய பாடக்குறிப்புகள் பதிவிட்டு விடுவேன். பெறுகை நடவடிக்கையினுடைய படிமுறைகள் 14 படிமுறைகளுக்கூடாக அதை பார்க்கலாம் என்று பார்த்த நாங்கள் பெறுகை குழுவினுடைய நியமனத்தில் ஆரம்பித்து ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அதற்காக கொடுப்பனவு செய்யப்படுகிற விடயங்கள் வரையில் பார்த்தேன். அடுத்தது இது பார்க்கல என்ன விலைமனுக்களுக்கான ஆவணங்கள் பார்க்கல. நாங்கள் இன்றைக்கு இந்த பகுதி தொடர்பாக முதல்ல ஒரு பேசிட்டு பெறுகை முறைகள் தொடர்பாக கொஞ்சம் விடயத்தை பேசிட்டு அதன் பின்னால் அடுத்த பகுதிக்கு போகலாம். சரிதானே? சர்வதேச போட்டி விலைமனு கோரல். சர்வதேச போட்டி விலைமனு கோரல் என்றால் என்ன என்று சொல்லி நான் சாதாரணமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எழுதக்கூடிய மாதிரியாக பார்ப்போம். உள்நாட்டு ஒப்பந்தக்காரர்கள், வழங்குனர்கள், சேவை வழங்குனர் போதிய ஆற்றல் தொடர்பில் சந்தேகம் தோன்றும் போது உள்நாட்டு ஒப்பந்தக்காரர்கள், வழங்குனர்கள், சேவை வழங்குனர்களின் ஆற்றலின் போதிய தன்மை தொடர்பாக சந்தேகம் தோன்றும் போது அல்லது போதிய ஆற்றல் இல்லாத போதும் சர்வதேச போட்டி கேள்வி நன்மை பயப்பதாக அமையக்கூடியதாக இருக்கும் என கருதுகின்ற போதும் வெளிநாட்டு உதவி கருத்திட்டத்தின் மூலம் அல்லது வெளிநாட்டு உதவி ஒப்பந்தத்தின் மூலமாக சர்வதேச போட்டி விலை கேள்வி பின்பற்ற வேண்டும் என நிதி வழங்குனர்கள் நிபந்தனை விதிக்கின்ற போதிலும் சர்வதேச போட்டி விலை கேள்வி கோரப்படுகிறது. இந்த 3 விடயம் சொன்னாங்க. ஒன்று, உள்நாட்டு ஒப்பந்தக்காரர்கள், வழங்குனர்கள், சேவை வழங்குனர்களுடைய ஆற்றல் தொடர்பில் சந்தேகம் தோன்றும் போது அல்லது போதிய ஆற்றல் இல்லாத சந்தர்ப்பத்தில். 2வது, சர்வதேச போட்டி விலை கேள்வி அனுகூலமுடையதாக இருக்கும் என கருதப்படுகின்ற போது. 3வது, வெளிநாட்டு உதவி கருத்திட்டத்தில் ஒப்பந்தத்தின் பிரகாரம் சர்வதேச போட்டி விலை கேள்வி நடைமுறையினை பின்பற்ற வேண்டி இருக்கும் போது சர்வதேச போட்டி விலை கேள்வி பின்பற்றப்படுகிறது. அப்போ ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்கலாம், சர்வதேச போட்டி விலைமனு கோரல் எந்த சந்தர்ப்பங்களில் பின்பற்றப்படுகிறது என்று கேட்கலாம். அல்ல பொதுவாக அதை ஒரே விடயமாக கேட்டால் நீங்கள் முதல் இந்த சந்தர்ப்பத்தை எழுதவும். சரிதானே? உள்நாட்டு ஒப்பந்தக்காரர்கள், வழங்குனர்கள், சேவை வழங்குனர்களுடைய ஆற்றல் தொடர்பில் சந்தேகம் தோன்றும் போது அல்லது அவர்கள் போதிய ஆற்றல் இல்லாத போது சர்வதேச போட்டி விலை கேள்வி நன்மை பயப்பதாக அமையும் என கருதப்படும் போது. 3வது, வெளிநாட்டு உதவியில் மேற்கொள்ளப்படும் கருத்திட்டத்தில் ஒப்பந்தத்தின் பிரகாரம் சர்வதேச போட்டி விலை கேள்வியை பின்பற்ற வேண்டி இருக்கும் போது சர்வதேச போட்டி விலைமனு கோரல் பின்பற்றப்படுகிறது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் போதிய அளவில் விளம்பரம் செய்ய வேண்டும், போதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும்,
அதிக அளவில் பிரசுரமாகின்ற தேசிய பத்திரிகை ஒன்றில் விளம்பரப்படுத்த வேண்டும். விலைமனு போட்டியில் அல்லது விலைக்கேள்வியில் பங்கு பெற்ற இருக்கின்ற ஒப்பந்தக்காரர்கள் வழங்குனர்களுடைய நாட்டு தூதர் ஆலயங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள், வர்த்தக பிரதிநிதிகளுக்கும் அழைப்பிதழ்களை அனுப்ப வேண்டும். பொருத்தமானால் இணையதளத்திலேயும் பதிவிட வேண்டும். சர்வதேச போட்டி விலை மனு கோரல் எந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தம், அது எவ்வாறு மனு கோரப்படுகிறது என்று பார்க்கிறோம். உள்நாட்டு வெளிநாட்டில் போதிய விளம்பரம் செய்ய வேணும். உள்நாட்டில் பிரசுரமாகின்ற ஒரு தேசிய பத்திரிகையிலாவது விளம்பரம் செய்ய வேண்டும். அதே போல வெளிநாட்டு தூதர் ஆலயங்களுக்கும் இந்த தகவல் அனுப்பப்பட வேண்டும். வர்த்தக பிரதிநிதிகளுக்கு அனுப்ப வேண்டும். முடியுமானால் இணையதளத்திலையும் இந்த அறிவித்தலை பிரசுரிக்க வேண்டும். இரண்டாவது, தேசிய போட்டி விலை மனு கோரல். தேசிய போட்டி விலை மனு கோரல் பெரிய அளவில் பிரசுரமாகிற ஒரு தேசிய பத்திரிகையிலாவது விளம்பரம் செய்ய வேண்டும். ஒரு பத்திரிகையிலாவது விளம்பரம் செய்ய வேண்டும். திரைசேரியின் பொது நிதி பணிப்பாளர் நாயகத்தினுடைய இணையதளத்திலும் பொருத்தமான வேறு இணையதளங்களிலும் பிரசுரிக்க வேண்டும். பொருத்தமான கட்டணத்தை செலுத்தி விலைக்கேள்வி ஆவணங்களை பெற விரும்புபவர்களுக்கு அவைகளை வழங்க வேண்டும். பொதுவாக ஒப்பந்தக்காரர்கள் இக்ராட் பதிவை கொண்டிருக்க வேண்டும். இக்ராட் பதிவு ICTAD, அதை தமிழில் சொல்றது நிர்மாண பயிற்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம். நிர்மாண பயிற்சி, இதை ஒருதான் நிர்வாணம் என்று எழுதி வச்சிருக்கிறான் வெளியிட்ட புத்தகத்தில். அதுக்கு வேற கருத்து, நான் அதெல்லாம் சொல்லி விளங்கப்படையில. நிர்மாணம் சரிதானே, பில்டிங், கட்டுறது, நிர்மாணிப்பது. அதுல நிர்வாண பயிற்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் இருக்குது. எழுத்துப்பிழையோ எழுதினவர் எழுதி கொடுத்தாரோ தெரியாது, நீங்கள் கவனமாக எழுதி கொள்ளுங்க. இக்ராட்டுக்கு தமிழ் என்னென்னா நிர்மாண பயிற்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம். அதில் பதிவு செய்யப்பட்டதான் இக்ராட் பதிவு. அதனுடைய தரம் இருக்குது, எந்தெந்த தரத்தில் இருக்கிறார்கள் போட்டியிடலாம் என்று சொல்லி இருக்குது. அப்போ இக்ராட் பதிவு பெற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, வரையறுக்கப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட சர்வதேச போட்டி விலைக்கேள்வி. அது தொடர்பில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா சில மூலங்களில் இருந்து மாத்திரம் பெறக்கூடியதாக இருக்கிற போது, அதாவது சில சோர்ஸில் இருந்து மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் போது இந்த பெறுகை முறை தெரிவு செய்யப்படுகிறது. முதலே தெரிவு செய்யப்பட்ட சர்வதேச ரீதியான அல்லது தேசிய ரீதியான ஒப்பந்தக்காரர்களுக்கும் வழங்குனர்களுக்கும் நேரடியாக முகவரியிட்டு இந்த விலைக்கேள்வி அழைப்பிதழ்களை அனுப்பலாம். விளம்பரம் செய்தல் என்பது பொதுவாக உள்நாட்டுக்கான முன்னுரிமை. அதே போல சர்வதேச விலைக்கேள்விகளுக்கு வலிமையான அந்த நடைமுறையை பின்பற்றலாம், சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும். ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட என்று சொல்வதனுடைய கருத்து உங்களுக்கு தெரியும். சில வழங்குனர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு மட்டும் கொடுக்குறது. அடுத்தது தேடிப்பெறுதல். தேடிப்பெறுதல்ல நான் என்ன சொன்னாங்க, கொள்ளல், வாங்குதல் சரிதானே. அப்போ இது கூறு விலைகள் கூறப்பட்டு பண்டங்களினுடைய கொள்வனவு நடைபெறுகிறதை இது குறிக்கும். என்ன சொன்னாங்க, ஷாப்பிங் மெத்தட் என்று சொல்றது என்ன, நேரடி ஒப்பந்தம் செய்கிறது. நேரடி ஒப்பந்தம் செய்கிறது என்று சொல்றது ஒரு வழங்குனர் மட்டும் இருக்கிற போது, இலங்கை மின்சார சபை அப்படியான உதாரணம் சொல்லி தந்தேன், ஒரு ஒப்பந்தர் மட்டும் இருக்கும்போது. அடுத்தது மீட்டு தேவை கட்டளையிடல். மீட்டு தேவை கட்டளையிடல் என்றதுதான் மீள்வருதல் கட்டளைகள். மீட்டு தேவை கட்டளையிடல் என்பது மீள்வருதல் கட்டளைகள். ஏற்கனவே தேடிப்பெறல் அல்லது கடைகொள்ளல் முறையில் ஒரு வழங்குனரிடம் அதே விலையில குறுகிய காலத்துக்கு முன்னர் வாங்கிய அதே பொருளை பெறுகை செய்வதற்கு கட்டளை பிறப்பிப்பது. வழங்குனரிடம் பெறப்பட்ட பொருளை அதே விலையில் குறுகிய காலத்துக்கு உள்ளாக பெறுவதற்காக கட்டளை பிறப்பிப்பது மீட்டு தேவை கட்டளைகள் எனப்படும். முன்னர் வாங்கிய விலையில வீழ்ச்சி அடையாத சந்தர்ப்பத்தில் முதல் ஒப்பந்தம் செய்யப்பட்ட திகதியில இருந்து 6 மாத காலத்துக்குள்ள முதல் செய்யப்பட்ட மூல ஒப்பந்த திகதியில ஒப்பந்த பெறுமதியிலே 50% மேற்படாத தொகையில் பெறுகை செய்யலாம். 3 விஷயம் சொன்னாங்க. சந்தையில விலை உறிஞ்சிருக்க கூடாது, 6 மாதம் கடந்திருக்க கூடாது, முதல் வாங்கினதுல இருந்து 50% வாங்கலாம். முதல் 10 கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தா இப்ப 5 கம்ப்யூட்டர் வாங்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தா வாங்கலாம். ஏன் இப்ப வாங்குறேன்டா பாதி தான் வாங்கும்.
சரிதானே. அடுத்த வேலைப்படை கணக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். வேலைப்படை கணக்குன்றது அந்தந்த நிறுவனங்கள், அதாவது பெருகை செய்கின்ற நிறுவனம் தன்னுடைய மனித வளங்கள் சாதனங்களை கொண்டு கட்டுமான வேலைகளை நிறைவேற்றுவது வேலைப்படை கணக்கு எனப்படும். இது தொகையை முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாத சந்தர்ப்பத்தில், தொகையை முன்கூட்டியே வரையறை வேலை செய்து முடியத்தான் அவ்வளவு செலவாகும் என்று தெரியும் என்ற நிலைமையில தொகையை முன்கூட்டியே வரையறுக்க முடியாத போது. இரண்டாவது, நியாயமான விலையில் ஒப்பந்தக்காரர்கள் விலை கேள்வியை கோர சாத்தியம் இல்லாத போது, அவசர கால நிலைமைகளின் போது. சரிதானே. அதே போல நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை இடையீடு ஏற்படுத்தாமல் வேற ஒரு வேலையை நிறைவேற்ற வேண்டியிருந்தால், ஏற்கனவே ஒரு கண்ட்ராக்டருக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கு, அதுக்குள்ள இன்னொரு வேலை செய்ய வேண்டியிருந்தால் வேற கண்ட்ராக்டரை கொண்டு வந்து விடையலாது. அந்த நேரத்திலையும் இந்த வேலைப்படை கணக்கு முறையை பின்பற்றலாம். 4 சந்தர்ப்பம்: தொகையை முன்கூட்டி தீர்மானிக்க முடியாத போது, நியாயமான விலையில் ஒப்பந்தக்காரர்கள் விலை கேள்வியை கோருவதற்கு சாத்தியமில்லாத போது, நடைபெற்று கொண்டிருக்கும் வேலைக்கு இடையீடு ஏற்படுத்தாமல் புதிய வேலை ஒன்றை நிறைவேற்றிய வேண்டிய போது, அவசர கால நிலைமைகளின் போது. இது சில வேளைகளில் கேட்கலாம். வேலைப்படை கணக்கு எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பின்பற்றப்பட வேண்டும்? இந்த சந்தர்ப்பம் கேட்கறது 2 இடத்துல தான் கேட்பினம். குறிப்பாக வேலைப்படை கணக்கில் கேட்பார்கள். அதுபோல சர்வதேச போட்டி விலைமன கோரல் 3 சந்தர்ப்பம் இருக்குது, அதை கேட்பார்கள், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது, பெருகையில் சமுதாயம் பங்கு கொள்ளுதல், அதாவது சமூக நிறுவனங்களோடு நேரடி ஒப்பந்தம் செய்தல். நான் அன்றைக்கு உங்கள்கிட்ட கதைக்கிற போது சொன்னேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அதனுடைய உச்சத்தொகை 2 மில்லியன் என்று சொல்லி என்னுடைய சேலமருவில் கலந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு அந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். எனக்கு அந்த ஞாபகம் வரை உண்மையாக. அப்போது அந்த சுற்றறிக்கையை நான் அவர்கிட்ட இருந்தே கேட்டேன். நான் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டு இருந்தேன். அதை தேடி எடுக்கிறது சிரமம் இருந்தது. அப்போது யாருங்க என்று சொல்லி, இப்போது அது 5 மில்லியன் ரூபாய் வரைக்கும் நேரடி ஒப்பந்தம் செய்யப்படலாம். சரிதானே. சமூக நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒப்பந்த தொகை 5 மில்லியனுக்கு மேற்படாத கட்டுமான வேலைகள் மாவட்ட செயலகம் அல்லது பிரதேச செயலகத்தில் பதிவு செய்த சமூக மட்ட அமைப்புகளுக்கு அவை வழங்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதில் நான் 2 மில்லியன் என்று சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் என்று. நான் சில இடங்களில் சந்தேகம் இருக்கிற இடங்களை அழுத்தி சொல்றதில்லை. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற இந்த வித்துவத்தன்மையை காட்டுறதுக்காக உங்களை ஒரு முட்டாள் சமூகமாக மாற்றினார். சரிதானே. அப்போ அதால் தான் நான் சிலது ஞாபகத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், சரி பார்க்க வேணும் என்று சொல்றது. அது 5 மில்லியன் என்பதை பார்த்துக்கொள்ளுங்க. இது கடித உரை முறை நான் உங்களுக்கு அழகாக சொல்லி தந்தேன், அப்படித்தானே. இது கடித உரை முறை. இப்படி 2 கடித உரை முறையில் விலைக்கேள்வியாளர்கள் தங்களுடைய தொழில்நுட்பம் சார்ந்த முன்மொழிவுகளை கொடுப்பார்கள். அது ஒரு வேறான கடித உரைகளை சமர்ப்பிப்பார்கள். தொழில்நுட்ப முன்மொழிவுகள் முதல்ல திறக்கப்பட்டு அவற்றுக்கான பெறுபேறுகள் தீர்மானிக்கப்பட்ட பின்னர் பொருத்தமானவற்றுக்கான நிதி சார்ந்த முன்மொழிவு பகிரங்கமாக திறக்கப்படும். அதுதான் இது கடித உரை முறைமை என்று சொல்லி சொன்னாங்க. இருகட்ட விலைமனு கோரல் என்று சொல்லுகிறது, அது 2 கட்டங்களில் நடக்கும். ஒரு புத்தாக்க அணுகுமுறை ஒன்று, ஒரு இனோவேட்டிவ் அப்ரோச் ஒன்று நாங்கள் பின்பற்ற வேண்டி இருக்கக்கூடிய வேளையில் தொழில்நுட்ப ரீதியில் புதுமையாக அல்லது புதிதாக இருக்கிற அல்லது சமமற்ற விலைக்கேள்விகள் என்கிற பிரச்சனை எதிர்நோக்கப்படுகிற போது நாங்கள் முதல்ல அவர்கள்ட்ட தொழில்நுட்ப முன்மொழிவுகளை தர சொல்லி கேட்போம். அதில் பொருத்தமான தொழில்நுட்ப முன்மொழிவுகளுக்கு பின்னர் நிதி சார்ந்த முன்மொழிவுகளை தரும்படி அவர்கள்ட்ட கேட்போம். சரிதானே. அந்த இடத்துல நாங்கள் 2 கட்டங்களாக அவற்றை கோரி பெற்றுக்கொள்வோம். சரியா. இதுதான் பெருகை முறைகள் தொடர்பாக நாங்கள் சொன்னோம். இனி பெருகையினுடைய நடவடிக்கை முறைகள் என்பதாக நாங்கள் ஒன்றா பார்க்க போகிறோம். பெருகை நடவடிக்கையினுடைய படிமுறைகள். முதலாவது, பெருகை குழுவினுடைய நியமனம். இந்த பெருகை குழுவினுடைய நியமனம் தொடர்பாக கொஞ்சம் பார்க்க வேண்டும். முதல் விடயம், பெருகை குழுக்களினுடைய வகைகளை பார்க்க. இந்த ஆவணங்களை நான் பிறகு சொல்லித்தாரன். பெருகை குழுக்களினுடைய வகைகள் எவை என்று சொல்லி பார்க்க போகிறோம். 5 வகையான பெருகை குழுக்கள் இருக்குது.
இதுக்கு நான் நோட்ஸும் தரமாட்டேன், நீங்கள் தான் குறித்து கொள்ள வேணும். இது கொஞ்சம் இதுக்கு தனியாக ஒரு பாடக்குறிப்பு எடுத்துக்கொள்வது சரியாக கஷ்டம். சரிதானே? நான் வெவ்வேறு ஆவணங்களில் இருந்து திரட்டப்பட்டவற்றை வைத்து கொண்டு உங்களோட பேச போகிறேன். இந்த பெருகை குழுக்களுக்கு எப்படி பெயர் வைக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். பெருகை குழுக்களில் முக்கியமாக நீங்கள் ஒரு 5 விடயங்கள் பார்க்கலாம். இந்த குழுவை நியமிக்கும்படி கேட்பவர் ஒருவர் இருப்பார். எனக்கு இந்த குழுவை நியமித்து தாருங்கோ என்று கேட்கிறவர் இருக்கிறார். இரண்டாவது, அந்த குழுவை நியமிப்பவர் இருக்கிறார். அதுக்கு மேலே இதனுடைய அங்கத்தவர்கள், பொதுவாக 3க்கு குறையாமல் இருக்க வேண்டும் அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை. அதுக்கு மேலே நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. சரிதானே? அல்லது யார் தலைவராக இருப்பார், தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி 5 விஷயங்கள் பார்க்க வேணும். அது கொஞ்சம் கூட. இப்போதைக்கு நான் இந்த குழுக்கள் பற்றி உங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி விடுகிறேன் முதலில். சரிதானே? இந்த குழுக்கள் 5ஐயும் நீங்கள் பெயரிட்டாலே போதுமானதாக இருக்கும். பெரும்பாலும் அப்படித்தான் கேட்பார்கள், பெருகை குழுக்கள் எவை என்று சொல்லித்தான் கேட்பார்கள். சில வேளையிலே அதை நியமிக்கிறவர்கள் யார் என்று சொல்லியும் கேட்கலாம். முதலாவது, அமைச்சரவையினால் நியமிக்கப்படுகின்ற பெருகை குழு. அமைச்சரவையினால நியமிக்கப்படுகின்ற பெருகை குழு. சரிதானே? இந்த அமைச்சரவையினால நியமிக்கப்படுகின்ற பெருகை குழு ஒரு அமைச்சின் செயலாளர் கோரிக்கை விடுவார், எனக்கு ஒரு பெருகை குழு ஒன்றை அமைச்சு தாருங்கோ, ஒரு ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணி தாருங்கோ என்று சொல்லி யார் கேட்பார்? நியமன வேண்டுகோள் விடுப்பவராரு? அமைச்சின் செயலாளர். உண்மையிலே அவர் வேண்டுகோள் விடுக்க வேண்டியது அமைச்சரவைக்குத்தான். ஆனால் அவர் அமைச்சரவையின் சார்பாக திரைசேரி இந்த விடயத்தை செய்யும். திரைசேரியில இருக்கிற பொது நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், அதனுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் பொது நிதி திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகத்துக்கு கோரிக்கை விடுவார், எனக்கு ஒரு ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி ஒன்று அமைச்சு தாருங்கோ என்று சொல்லி. இது சாதாரணமாக இலங்கை பணமாக இருந்தால், உள்நாட்டு நிதியில் செயற்படுத்தப்படுவதாக இருந்தால் 250 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட வேலைகள், வெளிநாட்டு நிதியில் செயற்படுத்துவதாக இருந்தால் 600 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நிதியாக இருக்கும். அப்படியான வேலைகளுக்குத்தான் இது அமைச்சரவையின் சார்பாக பொது நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அல்லது பொது நிதி திணைக்களத்தினால நியமிக்கப்படும். ஆனால் அமைச்சரவையின் சார்பாக நியமிக்கப்படுவதன் காரணமாக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பெருகை குழு என்று சொல்லி CAPC என்று சொல்லி அதை ஆங்கிலத்திலே அழைப்பார்கள். சரிதானே? ஆங்கிலத்திலே அதை அழைக்கிறது CAPC, Cabinet Appointed Procurement Committee. CAPC என்று சொல்லி அழைப்பார். சரிதானே? அடுத்தது இரண்டாவது அமைச்சு பெருகை குழு. அமைச்சு பெருகை குழு திணைக்கள தலைவர் அல்லது ஒரு கருத்திட்டம் செயற்படுகிற போது கருத்திட்டத்தினுடைய பணிப்பாளர், ஒரு ப்ரொஜெக்ட் டைரக்டர் அல்லது HOD, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு திணைக்கள தலைவர் எனக்கு ஒரு ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி ஒன்று அமைச்சு தாருங்கோ என்று சொல்லி கேட்பார். யார் என்றால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். சரிதானே? அமைச்சின் செயலாளரை கேட்பார். அப்ப இங்க அமைச்சினாலே அமைக்கப்படுவதன் காரணமாக அது அமைச்சு பெருகை குழு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சரிதானே? மினிஸ்ட்ரி ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி, MPC என்று சொல்லி இது அழைக்கப்படும். அமைச்சு பெருகை குழு. முதலாவது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பெருகை குழு. இது அமைச்சினுடைய தேவைக்காக அமைச்சில செயலாளர் தான் கேட்கிறேன், நியமிக்கிறவற்றை பேரால இங்கே அழைக்கப்படுகிறது அமைச்சரவையால் நியமிக்கப்படும் பெருகை குழு. அதே போல அமைச்சின் பெருகை குழு. அமைச்சு பெருகை குழு என்பது 2, ஒன்று மேஜர், 2வது மைனர். பாரிய ஒப்பந்தம், சிறிய ஒப்பந்தம் என 2 வகையாக இருக்கிறது. அமைச்சு பெருகை குழு 2 வகையில இருக்குது. பாரிய ஒப்பந்தம்,
சிறிய ஒப்பந்தம். சரிதானே? அப்போ பருகை குழுக்களின் வகைகளை சொல்லுங்கன்னா நீங்கள் ஒன்று அமைச்சரவையால் நியமிக்கப்படும் பருகை குழு, ரெண்டாவது அமைச்சு பருகை குழு, அதுக்கு கீழே ஆனா ஆவண்ணான்னு எழுதினா பரவாயில்லை. ஆனா அமைச்சு பருகை குழு ஆனா அமைச்சு பருகை குழு பாரிய ஒப்பந்தம், ஆவண்ணா அமைச்சு பருகை குழு சிறிய ஒப்பந்தம் என்று சொல்லி எழுதினார். சரி, இது அங்கே 600 மில்லியனுக்கு மேற்பட்டது வெளிநாட்டு காசுண்டா, உள்நாட்டு காசுண்டா 250 மில்லியனுக்கு மேற்பட்டதுன்னு பார்த்து நாங்கள் அமைச்சரவையால் நியமிக்கப்படும் பருகை குழு. அமைச்சு பருகை குழுன்றது 600 மில்லியனுக்கு குறைஞ்ச வெளிநாட்டு காசு அல்லது 250 மில்லியனுக்கு குறைஞ்ச உள்நாட்டு பணம் என்று சொல்லி சொல்லப்படும். அடுத்தது அமைச்சு பருகை குழு பார்த்தாச்சு. அடுத்தது திணைக்கள பருகை குழு. திணைக்கள பருகை குழு, இந்த திணைக்கள பருகை குழுவை ஆங்கிலத்தில் டிபார்ட்மெண்டல் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி என்று சொல்வார்கள். டிபிசி என்று சொல்லி அழைப்பார்கள். திணைக்கள பருகை குழு இங்கேயும் திணைக்கள தலைவரனால தான் கோரப்படும். அமைச்ச பருகை குழுவும் திணைக்கள தலைவரால் தான் கோரப்படும் அல்லது கருத்திட்ட அமைப்பாளரால் கோரப்படும். ஆனால் அங்கே அது 600 மில்லியன் ஆகக்கூடிய தொகை 600 மில்லியன் வெளிநாட்டு காசு, ஆகக்கூடிய தொகை 250 மில்லியன் உள்நாட்டு காசாக இருக்கும்போது அதுக்கு மேலே என்றால் சிஏபிசிக்கு போயிடும். இது அப்படி இல்லை. 100-300 உள்நாட்டு காசுண்டா 100 மில்லியன், வெளிநாட்டு காசுண்டா 300 மில்லியன் வரையில் இருந்தால் பெறுமதி குறைகிற போது அதுக்கு பேர் வரும் திணைக்கள பருகை குழு. சரிதானே? ஏன் இதுக்கு திணைக்கள பருகை குழு என்று வைக்கிறாங்கன்னா, இதுவும் அமைச்சு பருகை குழு, திணைக்கள பருகை குழு, கருத்திட்ட பருகை குழு, இந்த மூன்றுமே ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு கருத்திட்டத்துக்கு தான் அமைக்கப்படும். ஆனால் அமைச்சு பருகை குழு அமைக்கிறதும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான். திணைக்கள பருகை குழுவை அமைக்கிறதும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான். கருத்திட்ட பருகை குழுவை அமைக்கிறதும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான். இதுல அதில் பெறுமதியை பொறுத்து நாங்கள் உள்நாட்டு காசுல பார்த்தோம் என்றால் 250 மில்லியன், 100 மில்லியன், 10 மில்லியன். சரிதானே? அப்ப 10 மில்லியன் வருகிற நேரங்களில் கருத்திட்ட பருகை குழு என்று சொல்றது பிபிசி, அதை என் பேரை போட்டுட்டு சொல்றேன். சரிதானே? ப்ரொஜெக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி, ப்ரொஜெக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி என்று சொல்லி சொல்றது பிபிசி. இதுக்கு எவ்வளவு? 10 மில்லியன் உச்சத்தொகை. மற்றதுக்கு திணைக்கள பருகை குழுவுக்கு 100 மில்லியன் உச்சத்தொகை, அமைச்ச பருகை குழுவுக்கு 250 மில்லியன். இந்த மூன்றுமே கேட்கிறது யாரு? திணைக்கள தலைவர் அல்லது கருத்திட்ட பணிப்பாளர். அமைக்கிறது யாரு? அமைச்சனுடைய செயலாளர், அதாவது பிரதான கணக்கீட்டு உத்தியோகர். ஆனா என்ன செய்வாருன்னா 250 மில்லியனுக்கு மேலேயா, 100 மில்லியனுக்கு மேலேயா, 250 மில்லியன் வரைக்குமா பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரே தலைவராயிருந்துருவார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரே தலைவராயிருந்துருவார். அமைச்சின் செயலாளரே அதன் தலைவராக இருப்பார். அதனாலதான் எனக்கு அமைச்சு பருகை குழு என்று பேர். சரிதானே? அமைச்சு பருகை குழு என்று சொல்லி அதுக்கு பேர். 100 மில்லியனுக்கு குறைஞ்சது அல்லது 100 மில்லியன் வரையிலானதா, அப்போது திணைக்கள தலைவரே அதுக்கு தலைவராக நியமித்து விடுவார். யார் நியமிக்கிறது? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தை திணைக்கள தலைவரை நியமித்து விடுவார். அதனால அது திணைக்கள பருகை குழு என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கு. 10 மில்லியன் வரையிலானதாக இருக்கிற போது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய அனுமதியின் பேரில் அதனுடைய தலைவராக ஒரு சிரேஷ்ட பதவிநல உத்தியோகத்தர் ஒருவரை அல்லது அந்த கருத்திட்டத்துக்கு தொடர்புடைய ஒரு பதவிநல உத்தியோகத்தரை நியமித்து விடலாம். அது 10 மில்லியன், 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு. அமைச்ச பருகை குழு, திணைக்கள பருகை குழு, கருத்திட்ட பருகை குழு ஆற்ற வேலை செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். சரிதானே? அது எல்லாமே திணைக்களத்தினுடைய வேலை தான். கருத்திட்ட பருகை குழுவுக்கான கோரிக்கையை விடுப்பவரும் கருத்திட்ட பணிப்பாளர் அல்லது திணைக்கள பணிப்பாளர். அடுத்தது பிராந்திய பருகை குழு. பிராந்திய பருகை குழு ரீஜனல் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி என்று சொல்றது உங்களுடைய பிரதேச செயலகங்களில் அமைக்கப்படுகிறது. ரீஜனல் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி
ஆர்பிசி சரிதானே. ஆர்பிசி ரீஜனல் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி பிராந்திய பருகை குழு. இதை கேட்கிறது நிறுவனத்தினுடைய தலைவர், அமைக்கிறது திணைக்கள தலைவர். கேட்கிறது நிறுவனத்தினுடைய தலைவர், அமைக்கிறது திணைக்கள தலைவர். இது பொதுவாக 10 மில்லியன் ரூபாய். உள்நாட்டு காசு வெளிநாட்டு காசு எதுவாக இருந்தாலும் 10 மில்லியன் வரைக்கும் கையாளலாம். எங்களுடைய குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இந்த இதில் ஒரு நெருக்கடி இருக்கிறது என்னென்றால் 10 மில்லியன் ரூபாவை கையாள்வதாக இருந்தால் அது தொடர்பான மதிப்பீடுகள் மற்றும் வேலை நிறைவேற்றப்பட்ட அறிக்கைகள் ஒரு பொறியியலாளரால் சாரப்படுத்தப்பட வேண்டும். ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அல்ல தொழில்நுட்ப உதவியாளர் அதை செய்ய இயலாதுங்கிறதால அந்த இல்லை வரைக்கும் கூறுறதில்லை. மற்றபடி அவர்கள் 10 மில்லியன் வரைக்கும் அதிகாரம் இருக்கு. பருகை குழுக்களை பற்றி ஓரளவு உங்களுக்கு விளங்கிட்டு தான் பருகை குழுக்களினுடைய வகைகளை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் சாதாரணமாக பருகை குழுக்கள் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டவை. அமைச்சின் பருகை குழு, திணைக்கள பருகை குழு, கருத்திட்ட பருகை குழு, பிராந்திய பருகை குழு என அமைத்துக் கொள்ளலாம். முதலாவது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பருகை குழு என்பது 600 மில்லியன் ரூபாய் வெளிநாட்டு காசு அல்லது உள்நாட்டு காசு 250 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட ஒரு வேலையை செய்ய போறோம்னு ஒரு அமைச்சின் செயலாளர் பொதுநிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தை கேட்பார். அமைச்சரவையின் சார்பில் இந்த நியமனத்தை மேற்கொள்வது பொதுநிதி பணிப்பாளர் நாயகம், திரைசேரியின் பொதுநிதி திணைக்களம். அமைச்சு பருகை குழு என்பது திணைக்களத்தில் பொருட்கள் சேவைகள் வழங்கல்களை கொள்வனவு செய்வதற்காக கேட்கப்படுகிறது. அமைச்சு பருகை குழு என்றால் அமைச்சரை நடக்கும் என்று சொல்லி அந்த கருத்தில் இல்லை. அப்போ அமைச்சு பருகை குழு என்பது 2 வகையில் இருக்குது. பாரிய ஒப்பந்தம், சிறிய ஒப்பந்தம். சிறிய ஒப்பந்தம்ன்றது அது 10 மில்லியன் 25 மில்லியன் அப்படி தான் இருக்கும். நாங்கள் அந்த தொகைக்குள்ள நின்று சிரமப்பட தேவையில்லை. அமைச்சினுடைய பருகை குழு திணைக்கள தலைவரால் அல்லது கருத்திட்ட பணிப்பாளரால் கோரிக்கை விடுக்கப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தினால நியமிக்கப்படும். இதன் எல்லாம் கொஞ்சம் கூட 250 மில்லியன் ரூபாய் வரைக்கும் அல்லது வெளிநாட்டு காசுண்டா 600 மில்லியன் ரூபாய் வரைக்கும் அமைச்சு பருகை குழு கையாளலாம். அதுபோல திணைக்கள பருகை குழு என்பது இதுவும் அதே போலதான். திணைக்கள தலைவர் அல்லது கருத்திட்ட பணிப்பாளர் கேட்பார், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தை நியமிப்பார். திணைக்கள பருகை குழு என்கிற பெயரிடப்படுவது பொதுவாக இலங்கை காசு 100 மில்லியன், வெளிநாட்டு காசு 300 மில்லியன் தொகைக்கு குறைவாக இருக்கும்போது திணைக்கள பருகை குழு அதை செய்யலாம். அடுத்தது கருத்திட்ட பருகை குழு என்று சொல்றது ப்ரொஜெக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி. இது இலங்கை காசுண்டா 100 மில்லியன், வெளிநாட்டு காசுண்டா 300 மில்லியன். அது ஒரு கருத்திட்டத்துக்கு என்று சொல்லி தனியாக செய்யப்படும். திணைக்களம் அல்லாமல் இப்போ சில முந்தி நீர் பண்டெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கருத்திட்டங்களாம் ஒரு ப்ராஜெக்டுக்கு என்று சொல்லி வரைக்க இருக்கும். அதுக்கு மேலே பிராந்திய பருகை குழு. பிராந்திய பருகை குழு என்று சொல்கிறது ரீஜனல் ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி. அது உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ் வழியே இருக்கிறது. அது ஆகக்கூடியது 10 மில்லியன் வரைக்கும் கையாளக்கூடியதாக இருக்கும். சரிதானே. இது ப்ரொக்யூர்மெண்ட்ன்றது உண்மையில் ஒரு முகாமைத்துவ சமூக விஞ்ஞானத்தில், முகாமைத்துவம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம். காலத்துக்கு ஏற்ப அது மாறிக்கொண்டிருக்கிற ஒரு விடயம். அதன் மீது கொஞ்சம் கூடிய கவனம் எடுக்க அப்டேட்டாக இருக்கணும், இல்லாவிட்டால் பிழைச்சி போய். சரிதானே. இப்போ இந்த பருகை குழுக்களை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்கள். முதலாவது விடயமாக நாங்கள் என்ன சொன்னாங்க, பருகை குழுக்கள் அமைக்கப்படுகிறது. பருகை குழுக்களினுடைய பணிகள் தொடர்பில் நான் கடைசியாக அவங்களோட கதைக்க போகிறேன். அது ஒரு சின்ன குழப்பம் தரும் என்பதால் பருகை குழு, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்பவற்றினுடைய பணிகள் தொடர்பில் நான் இப்போ பேசலைன்ட்டு கொஞ்சம் விஷயம் பேசி போட்டு பின்னால் பேச போகணும், அவ்வளோ. சரிதானே. அடுத்தது விலைக்கேள்வி ஆவணங்களை தயாரித்தல், சமர்ப்பித்தல், அங்கீகரித்தல் என்று சொல்லப்பட்டது. 3வது விடயமாக நாங்கள் பார்க்குறோம் விலைக்கேள்வி ஆவணங்களை தயாரித்தல், சமர்ப்பித்தல், அங்கீகரித்தல் என்று சொல்லப்பட்டது. இந்த விலைமனு ஆவணங்கள் எவை என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் தயாரித்த ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்களாக இருக்கும். சரிதானே. விலை மனுக்களுக்கான ஆவணங்கள் சிலவற்றை குறிப்பிட சொல்லி உங்கள்கிட்ட கேட்பார்களாக இருந்தால் விலை மனுவுக்கான ஆவணங்கள் சிலவை பற்றி சொல்லுங்கோ என்று கேட்டால் நீங்கள் இந்த விலை மனு ஆவணங்கள் சிலவற்றையாவது சொல்லக்கூடியதாக இருக்க வரும்.
விண்ணப்பங்களை பெறுவது தொடர்பான ஆவணம், அதாவது விண்ணப்பங்களை பெறுவதற்கான அறிவிப்பு. சரிதானே? அதுபோல் கேள்விதாரருக்கான அறிவுறுத்துறைகள், அவர்களுக்கான கைட்லைன்ஸ். விலைமனதாரர்கள் அல்லது கேள்விதாரர்கள் ரெண்டும் ஒரே பெயர் தான். விலைமனதாரர்களுக்கான அறிவுரைகள், அவர்களுக்கான தகமைகள், அருகதை அல்லது அருகதை தகமை என்றால் இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் என்பதாக போயிடும். அருகதை என்ற வார்த்தையை தான் சொல்லலாம். எலிஜிபிலிட்டி. சரிதானே? அவர்கள் அதில் பங்கேற்பதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கக்கூடியதாக அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய தகமைகள் என்று சொல்லணும். தகமை என்ற வார்த்தையை நீங்கள் ஆங்கில வார்த்தையோட குவாலிஃபிகேஷன்களை கொண்டே செல்கிறார்கள். அடுத்தது விலைமனுவினுடைய செல்லுபடி காலம், அவ்வளவு காலம் அந்த விலைமனு செல்லும். விலைமனு கேட்பவர்களுக்கு எவ்வாறான பிணை செலுத்த வேணும். இந்த பிணைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒரு 4 விதமான பிணைகள் உங்களுக்கு தனியாக சொல்லித் தருவேன். விலைமனு தொடர்பிலான பிரகடனம் ஒன்றுக்கு கேஷ் டிபாசிட் எவ்வளவு செய்ய வேணும். அதேபோல் கேள்வி உத்தரவாதம், அதுக்குரிய கேள்வி உத்தரவாதம் அது வங்கியில் இருந்து கடிதம் வாங்கி கொடுக்கலாம். சரிதானே? வட் தொடர்பான அறிவுறுத்துறைகள், வட் அதில் அடங்கும். அவர்கள் விலைமனு சமர்ப்பிக்கும் போது வட் நீங்களானது தான் பார்க்கப்படும். அப்படி அந்த விடயங்கள் எல்லாம் இருக்குது வட் தொடர்பாக. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் செய்கிறதாக இருந்தால், அவர் கொடுக்கப்பட்ட விலைமனுவிலே ஏதேனும் திருத்தம் செய்கிறதாக இருந்தால் அதை எப்படி செய்யலாம். ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகள் என்ன, மற்ற விலைமனு நாங்கள் மதிப்பாய்வு செய்யக்குள்ள என்னென்ன விடயங்களை நாங்கள் பார்ப்போம், என்னென்ன கிரைட்டீரியா பார்த்து அதை இவாலுவேஷன் செய்வோம். சில வேளையில் இந்த விலைகள் தொடர்பாக அவர் போட்டிருக்கிறதுல கூட்டல் பிழை, கணிப்பு தவறுகள், அப்படியான விடயங்கள் எல்லாம் ஏற்படுகிற போது அதை சீராக்கம் செய்கிற கண்டிஷன்ஸ் என்ன, விலை செம்மையாக்கம் தொடர்பான ஏற்பாடுகள் என்ன. இதில் தேனா போட்டிருக்க தோணா வேலைகள் தொடர்பான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவருக்கு முற்பணம் எத்தனை சதவீதம் முற்பணம் வழங்கலாம். அதுபோல் கருவிகள், இயந்திரங்கள், உபகரணங்களை அவர் இறக்குமதி செய்வதாக இருந்தால் அதற்கு ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டதன்படி எவ்வளவு சதவீதம் கொடுக்கலாம். நிர்மாண வேலைகளுக்கு ரிட்டன்ஷன் மணி, அதாவது பிடிபணம் எத்தனை சதவீதம் பிடிச்சு வச்சிருக்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் பொண்ட் என்று சொல்லி ஒன்றுக்கு செயலாற்றுகை பிணை. சரிதானே? செயலாற்றுகை பிணை தொடர்பாக பொருட்கள் தொடர்பில் செயலாற்றுகை பிணை இருக்குது. மற்றது என்னென்ன டேமேஜுக்கு அவர்கிட்ட இருந்து அறவிடப்படும், இழப்புகள் தொடர்பாக அறவிட, மற்றது பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, மற்றது அதன் ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்பெக்னு சொல்லுவார்கள், கட்டடங்கள் என்றால் அது எப்படி இருக்க வேணும். இப்படியான விடயங்கள் எல்லாம் அந்த விலைமனு ஆவணங்களுக்குள்ள இருக்கும். சரிதானே? விலைமனு ஆவணங்கள் தொடர்பில் பொதுவாக கேட்கப்பட்டால், விலைமனு ஆவணங்கள் சிலவற்றை தர சொல்லி கேட்டிருந்தால் அது விலைமனு தொடர்புடைய ஆவணங்களவை என்று கேட்டால் நீங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு பார்த்து வச்சிருக்க வேணும். கேட்க மாட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். சரியா? இந்த ஆவணங்களை அவர்கள் வந்து கேட்குற போது அதுக்கு காசெல்லாம் கட்ட வேண்டி இருக்கு. நான் காசை பற்றி திரும்ப சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அவர்கள் உரிய விதமாக விண்ணப்பித்து அந்த ஆவணங்களை பெறுவதற்கு வரும்போது பெருகை ஆவணங்கள் வழங்குதல் தொடர்பாக கடைபிடிக்கப்பட வேண்டிய நடைமுறைகள் இவை. பெருகை ஆவணங்களை வழங்குவது தொடர்பில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் இவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்ல வேணும். ஒன்று, வழமையான அலுவலக நேரத்தில் உரிய கட்டணங்களை பெற்று ஆவணங்களை வழங்கத்தக்க வகையில் வைத்திருக்க வேண்டும். வழமையான அலுவலக நேரத்தில் அவர்கள் உரிய கட்டணத்தை செலுத்தி ஆவணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதனை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும். அவர் வந்தா போல தான் பொருங்கோ, இதுக்குள்ளதான் இங்கே வச்சுனாங்க, காணையில் மிஷினில் பிரிண்ட் பண்ணி தரலாம், இந்த மிஷினில் கிடக்கணும் தெரியல, ஃபோட்டோ காப்பி அடித்து தரலாம் வேண்டாம், வேண்டி கொண்டு போனாங்க அதுக்கு மேலே எழுதி போட்டு நம்ம டிவைக்ஸை பூசி போட்டு அடித்து தரலாம் வேண்டாம், பிறகு அவர் என்ன எழுதுனன்றது மறைஞ்சு போயிடும் என்று சொல்லி இப்படி கதைக்கிற வேலையை செய்யலார். சரி, அவர் வந்த உடனே அவர் உரிய கட்டணங்களை செலுத்தி ஆவணங்களை கோரும்போது வழங்கக்கூடிய வகையில் வழமையான அலுவலக நேரத்தில் உரிய கட்டணங்களை அறவிட்டு கொண்டு ஆவணங்களை வழங்கக்கூடிய வகையில் அதனை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். முன்தகமை உடையவருக்கு மாத்திரம் வழங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தால், முன்தகமை என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதோடு அவர்கள் உடைய நிதி இயலளவு, அனுபவம் போன்ற பல விடயங்கள் அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு இருக்கிறார்களுக்கு தான் கொடுக்குறேன் என்று சொல்லி சொன்னால் அந்த முன்தகமை உடையவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்க வேணும்.
ஆவணங்களை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கலாம். இலவசமாக அவர்கள் ஆவணங்களை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கலாம். அவசியமாக இருந்தால் ஆவணங்களை பொறுப்பேற்கிறது ஒரு இடத்துல தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் கொடுக்கிறது வேறு இடங்கள்ல, இப்ப பிரதேச செயலகங்கள்லயோ அல்லது மாவட்ட செயலகத்திலேயோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் அறிவிக்கலாம். தேவையான சந்தர்ப்பங்களில் வேறுபட்ட இடங்களில் ஆவணங்களை விநியோகிக்கலாம். ஏன் இப்படி வேறுபட்ட இடங்களில் ஆவணங்களை விநியோகிக்கிறோம்னா நாங்கள் முதல்ல சொல்லி இருக்கிறோம். பெருகையின் ஒழுக்கவியல், பெருகையின் நோக்கம் இதுக்குள்ள சொல்லி இருக்கிறோம். அப்படி என்றால் தகமையும் ஆர்வமும் உடைய சகல தரப்பினரும் பங்கேற்பதற்கு அவர்களுக்கு உச்ச அளவான வாய்ப்பினை வழங்குவது. அப்போ உச்ச அளவான வாய்ப்பினை வழங்குறது என்றால் அவங்களை இங்கு எல்லாமே நீ போய் ஃபோம் எடுத்து கொண்டு வரையலாது என்று சொல்லி பின்னடிக்கக்கூடாது. சரிதானே? அவர்கள் ஊக்கமிழக்கக்கூடாது. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு தேவையான இடங்களில் வேறுபட்ட இடங்களில் ஆவணங்களை விநியோகிக்கலாம். மற்றது கேள்விதாரர்கள் தைரியம் இழக்கும் அளவுக்கு உச்ச கட்டணங்களை நிர்ணயிக்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் மீள செலுத்தக்கூடிய பணம், வைப்பு பணம், மீள செலுத்த முடியாத வைப்பு பணம் என்று சொல்லி ரெண்டு இருக்கு. இந்த ஆவணங்களினுடைய அச்சிடல் போன்ற செலவுகளை அறவிடுவதற்காக அந்த மீள செலுத்த முடியாத பணம் இருக்குது. சரிதான், அது தீர்மானிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. நாங்கள் இப்போ அது வேணும். அந்த விலைமனதாரர்கள் தைரியம் இழக்கும் அளவுக்கு உச்ச அளவான கட்டணங்களை நிர்ணயிக்க கூடாது. மற்றது ஆவணங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பாக முறையான பதிவேடுகள் பேணப்பட வேண்டும். அந்த பதிவேடு எல்லா தகவல்களையும் உள்ளடக்கியதாக பெருகிய ஆவணங்களை வழங்குவது தொடர்பான முறையான பதிவேடுகளை பயன்படுத்த வேண்டும். சரிதானே? 6 விஷயங்கள் இருக்கு. வழமையான அலுவலக நேரத்தில் உரிய கட்டணங்களை அறவிட்டு கொண்டு ஆவணங்களை வழங்கக்கூடிய வகையில் தயார் நிலையில் அவற்றை வைத்திருக்க வேண்டும். முன்தகமை உடையவர்களுக்கு மாத்திரம் வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கமாக இருந்தால் அவர்களுக்கு மாத்திரமே ஆவணங்களை கொடுக்க வேண்டும். ஆவணங்களை இலவசமாக பார்வையிடுவதற்கு அனுமதிக்கலாம். தேவையான சந்தர்ப்பங்களில் வேறுபட்ட இடங்களில் ஆவணங்களை விநியோகிக்கலாம். கேள்விதாரர்கள் தைரியம் இழக்கும் அளவுக்கு கட்டணங்களை உச்ச அளவானதாக நிர்ணயிக்க கூடாது. ஆவணங்கள் வழங்கல் தொடர்பாக உரிய பதிவேடுகள் பேணப்படுதல் வேண்டும். சரியா? இது விலை மனுக்களை வழங்குவது தொடர்பாக. அடுத்தது விலை மனுக்களை பெறுதல், அதாவது விலை மனுக்களை சமர்ப்பித்தல் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். விலை மனுக்களை சமர்ப்பித்தல் என்று நாங்கள் சொல்றது வேண்டிக் கொண்டு போன ஆட்கள் அதை நிரப்பி அதனோடு தொடர்புடைய அதனோடு இணைக்கப்பட வேண்டிய இணைப்புகள் என்பவற்றை உள்ளடக்கி அதை ஒரு என்வலப்பில் வச்சு என்ன ஒட்டி சீல் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற போது அந்த விலை மனுக்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது வினை மனுக்களை சமர்ப்பிக்கின்ற முறை என்ன? சமர்ப்பிக்கிறது விலை மனுதாரர், பெறுவது பெறுகை நிறுவனம். சரிதானே? பெறப்போகிறார்கள். அப்போ அது தொடர்பான விலை மனுக்களை சமர்ப்பித்தல் அல்லது விலை மனுக்களை பெறுதல் தொடர்பாக கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று கேட்பார்கள். நான் அதுக்குரிய பாடக்குறிப்பை காட்சிப்படுத்த இல்லை, வெறும் குரல் வழியாக மட்டும்தான் சொல்ல போகிறேன். சரிதானே? விலை மனுக்களை சமர்ப்பித்தல் அல்லது விலை மனுக்களை பெறுதல் தொடர்பாக கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள் எவை? முதலாவது, விலை மனுக்களை ஒரே இடத்தில் பெறுதல் வேண்டும். விலை மனுக்களை ஒரே இடத்தில் பெறுதல் வேண்டும். பதிவு தபால் மூலமாக பெறலாம். பெறுகை குழுவினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரிடம் கையளித்து அதற்குரிய பற்றுச்சீட்டை பெறுதல். அதற்கென வைக்கப்பட்டுள்ள விலை மனு பெட்டியில் ஆவணங்களை இடுதல் ஆகிய வழிமுறைகளில் ஒரே இடத்தில் விலை மனுக்களை பெறக்கூடியதாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இப்போ முதலாவது விடயம் திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன். விலை மனுக்களை சமர்ப்பித்தல் அல்லது பெறுதல் தொடர்பாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் எவை என்று கேட்கப்பட்டால், ஒன்று,
ஒரே இடத்தில் விலை மனுக்களை பெறத்தக்கதாக இருத்தல் வேண்டும். பதிவு தபால் மூலமாக பெறுதல். பெறுகை குழுவினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரிடம் கேள்வி மனுதாரர் அல்லது விலை மனுதாரர் கையளித்து பற்றுச்சீட்டினை பெறுதல். விலை மனுதாரரால் அதற்குரிய விலை மனு பட்டியல் இடுதல். இரண்டாவது விடயம், சகல விலை மனுக்களும் முத்திரையிடப்பட்ட உரையிலேயே சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். ஒட்டி சீல் பண்ணி கொடுக்க வேண்டும். சரிதானே? சகல விலை மனுக்களும் முத்திரையிடப்பட்ட உரையிலேயே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மூலப்பிரதியும் இணைப்பிரதியும் வெவ்வேறாக அரக்கு முத்திரையிடப்பட்ட உரையினுள் இடப்பட்டு இனங்காணத்தக்கதாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரிஜினல், செகண்ட் காப்பி, டூப்ளிகேட் என்று சொல்லி 2 கவர் கொடுக்க வேணும். சரிதானே? ஒரிஜினல், டூப்ளிகேட் என்று சொல்லி 2 கவர் கொடுக்க வேணும். அது வித்தியாசம் தெரியக்கூடிய மாதிரி மூலப்பிரதி இணைப்பிரதி என எழுதப்பட்டு அதுக்கு அரக்கு முத்திரையிடப்பட்ட, அரக்குன்றது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் சூடாக்கி வைக்கணும், அது மாதிரி அரக்கு முத்திரையிடப்பட்டு, அதாவது உடைக்க முடியாத வகையில் சீல் செய்யப்பட்டு அது மூலப்பிரதியும் இணைப்பிரதியும் தனித்தனியாக அடையாளம் காணக்கூடிய வகையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கொஞ்சம் திரும்ப திரும்ப சொன்னபடியால் அதை புரிஞ்சு கொள்வதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தாலும் என்கிறதால ஒரு மேலோட்டமாக விரைவாக சொல்லிட்டு போகும். விலை மனுக்களை சமர்ப்பிக்கும் போது அல்லது விலை மனுக்களை பெறும்போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள்: முதலாவது, ஒரே இடத்தில் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். இவை பதிவு தபால் மூலமாக அல்லது பெறுகை குழுவில் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரிடம் கையளித்து பற்றுச்சீட்டை பெறும் முறையில் அல்லது அதற்குரிய விலை மனு பட்டியல் இடும் வகையில் பெறப்படலாம். இரண்டாவது, சகல விலை மனுக்களும் முத்திரையிடப்பட்ட உரையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, மூலப்பிரதியும் இணைப்பிரதியும் வெவ்வேறாக முத்திரையிடப்பட்ட உரையில் வைக்கப்பட்டு இனங்காணத்தக்கதாக மூலம் இணைப்பிரதி என்பவற்றை அடையாளம் காணக்கூடிய வகையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அடுத்தது படிமுறை என்ன சொன்னீங்கள்? விலை மனுக்களை அவர் சமர்ப்பித்து முடிய அடுத்ததாக என்ன செய்ய வேணும்? விலை மனுக்களை திறத்தல். சரிதானே? பிட் ஓப்பனிங் என்று சொல்லுவார்கள். பிட் ஓப்பனிங் கச்சேரியில் இருக்கிறார்கள் கூடுதலாக அதை அடிக்கடி காணுவீங்க. என்ன சிவை கவர்னன் கூப்பிடுவார், பிட் ஓப்பனிங் இருக்குது ஐயா இப்போ வாங்கோ என்று சொல்லி கூப்பிடுவார். விலை மனுக்களை திறக்கும் போது கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் எவை என்று கேட்பாங்க. விலை மனுக்களை சமர்ப்பிக்கும் போது என்ன நடைமுறை, விலை மனுக்களை திறக்கும் போது என்ன நடைமுறை, விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்யும் போது என்ன நடைமுறை என்று சொல்லி ஒவ்வொரு விடயத்துக்குமான நடைமுறைகளை உங்கள்கிட்ட கேட்பார். சரிதானே? ஒப்பந்தங்களை வழங்குறது, அதாவது கண்ட்ராக்ட் அவார்டிங் அல்லது அவார்ட் ஆஃப் கண்ட்ராக்ட், ஒப்பந்தத்தை அமல்படுத்த தவறும் போது அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி சில முக்கியமான கேள்விகளை நான் சொல்லித்தான். கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும், முன்பின் கேள்விப்படாத விடயமாக இருந்தால் திரும்ப ஒரு குரல் ஒளிப்பதிவை கேட்டுக்கொள்ளுங்க. நான் வேறு என்ன செய்கிறேன்? சரிதானே? இயலுமான வரைக்கும் நான் அதற்குரிய நோட்ஸை தாரதுக்கு முயற்சி செய்கிறேன். ஒளிப்பட வடிவில் இருக்கும், பிடிஎஃபாக அல்லது ஏபிஜி ஃபோட்டோவாக இருக்கும். சரிதானே? நான் அதை ரவீந்திரன் ஐயாவினுடைய புத்தகத்தில் இருந்து, அதே போல் நாகராஜ ஐயாவினுடைய புத்தகத்தில் இருந்து எடுத்து அதுக்குரிய பொருத்தமான இடங்களை உங்களுக்கு எடிட் பண்ணி அப்படி தருகிறேன். நான் செய்யக்கூடியது அதுதான். சரி, அதை அவ்வளோத்தையுமே உங்களுக்கு டைப் பண்ணி எல்லாம் தாரையிலாது அப்படியே தந்து விடுகிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்களேன். சரி, விலை மனுக்களை திறக்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் இவை. முதலாவது, விலை மனுக்களை பெறுகை குழு திறக்க வேண்டும். திறக்க வேண்டியது யாரு? அந்த ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி தான் திறக்க வேண்டும். இருந்தாலும் விலை மனுக்களை திறக்கும் குழு ஒன்றை அவர்கள் நியமிக்க முடியும். விலை மனுக்களை பெறுகை குழு திறக்க வேண்டும். இருப்பினும் விலை மனுக்களை திறப்பதற்கான குழு ஒன்றை நியமிக்க முடியும். அந்த குழுவில் குறைந்தது 2 உத்தியோகத்தர்கள் அங்கத்தவர்களாக இருக்க வேண்டும். தனி ஒரு ஆள் திறக்க இராது. ஆக குறைஞ்சது 2 பேர் அதில் இருக்க வேண்டும். அப்போ முதலாவது, திறக்கும் அலுவலர்கள் யார்? விலை மனுக்களை திறக்கும் நடவடிக்கையின் போது முதலாவது யார் திறக்கிறது? சரிதானே? ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற நீங்கள் இப்படி தான் எழுதி வைக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு வழி, ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லித்தார். சரியா? விலை மனுக்களை திறக்கும் நடைமுறைகள்.
நான் ஒரு 6 விஷயம் சொல்லி தரப்போறேன். நீங்கள் 6ஐயும் எழுதுறதோ அல்ல நோட்ஸ் எடுக்கிறதோ அதை பார்த்து சொல்லி பார்க்கறதோ எல்லாம் சரி. பிறகு அதை மூடி வச்சோன்னு சொல்லி பார்க்க ஒன்றும் வராது. அப்படி படிக்கிறீங்களே. எப்படி படிக்க வேணும் என்றால் விலைமனுக்களை திறக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பிரேக்கெட்டுக்கு 6 என்று போடுறது. அவ்வளவுதான். சரிதானே? அதுக்கு பக்கத்துல அந்த நோட்ஸ் எங்க இருக்கு என்ற தகவல் உங்களுக்கு குறிச்சு வைக்கவும். சரியா? நீங்கள் அதை எங்க படிக்கிறீங்க, அது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பீங்க, நானே போட்டோ காப்பி எடுத்து கட்டி வச்சிருக்கிறீங்கன்னா போட்டோ காப்பி எடுத்து கட்டி வச்சதை பக்க இலக்கம் போட்டு 7வது பக்கத்துல இருக்குதுன்னா அதில் குறிச்சு வச்சிங்கண்டா சரி. அதுக்கு பிறகு சொல்லி பார்க்க வேணும். 6 என்று சொல்லி இருந்தால் நினைச்சு பார்க்க வேணும் 6 வருகுதா. அல்லது அலுவலகத்துல நீங்க குழுவாக படிக்கிறீங்கன்னா இங்க சொல்லும் பார்ப்போம் அந்த 6ஐயும் என்று சொல்லி கேட்க வேணும். 6 இருக்கா என்று கேட்கிறவனோட செய்யறாதைங்க. அது நீங்க வீணா போறக்கூடிய வழி. சரிதானே? இப்போ சொல்ல முயற்சிக்கிறவனோட சேருங்க. 6 சொல்றானா, 4 சொல்லிட்டான், 2 ஞாபகம் வரையில, இது எங்கடா இருக்குது, அது எனக்கும் தெரியாது, நான் எங்கேயோ பார்த்து எழுதி வச்சுனான்னு சொல்லக்கூடாது. அது எழுதி வைக்கணும் எங்க இருக்கேன். உடனடியாக நீங்கள் தட்டி பார்த்து உங்களுக்கு 4 தான் ஞாபகம் வருது, 2 ஞாபகம் வரையில, கொஞ்சம் இருங்கன்னு தட்டி பார்த்தால் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன 4 மறந்தாலும் சொல்லாம விட்ட 2 மறக்காது. படிக்கிறதுக்கு இதான் வழி. ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் உலக கணக்காய்வின் நோக்கங்கள் என்று சொல்லி போட்டு 3 நோக்கங்கள் எழுதி வைக்கும். அது எங்க இருக்குது, நிதி ஒழுங்கு விதி 133 இருக்குது என்று எழுதி வச்சுட்டு சொல்லி பார்க்க வேணும். ஞாபகம் வர இல்லையா புத்தகத்தை தட்டி பார்க்க வேணுமே தவிர மற்றபடி கேள்வியையும் எழுதி விடையையும் எழுதி அதை பார்க்குற போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், மூடி வச்சா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் மண்டையெல்லாம் விரைச்சி இந்த முறை சோதனை எழுத வேண்டாம், அடுத்த முறை எழுத வேண்டாம் ஒரு முடிவுக்கு வேறு. இப்படி எஸ்எல்ஏ விட்டாக்கள் இருக்கிறாங்க. சரிதானே? படித்து பார்க்கறது, எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு கேள்வியையும் விடையையும் வச்சு பார்க்கறது, அது கடைசியா ஒன்றும் ஞாபகம் வராது. அப்போ இந்த முறை சோதனை எழுதிடலாம் என்று சொல்லி நிப்பாட்ட வேண்டியது. அப்படி எழுதி விட்டுறாதீங்க. சரி, ஓகே. நாங்கள் வீடியோ போட்டுக்கொண்டே சொல்கிறேன். என்ன நம்மளை பிள்ளைலாம் படிக்க போகிறாங்க. சரி, விலைமனுக்களை திறக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் முதலாவது விலைமனுக்களை பெருகை குழு திறக்க வேண்டும். இருப்பினும் விலைமனுக்களை திறக்கும் குழு ஒன்றை நியமிக்க முடியும். இந்த குழுவில் குறைந்தது 2 உத்தியோகத்தர்கள் அங்கத்தவர்களாக இருக்கலாம். இருக்க வேணும், இருக்கலாமல இருக்க வேணும். சரிதானே? சரி, அடுத்தது 2வது விலைமனுக்கள் அதற்கான பெட்டிகளை மூடியவுடன் விலைமனதாரர்கள் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகள் முன்பாக திறக்கப்படுதல் வேண்டும். எவரும் பிரசன்னமாக இருக்காவிட்டால் அகழ்வர் மட்டும் பார்த்து கொண்டு கூடாது, நீங்க பெட்டியை திறக்க வேண்டும். உதாரணமா 12 மணிக்கு மூடப்படும் என்று சொல்லி போடப்பட்டிருந்தால் எல்லாரும் அவசரமா ஓடிந்து 12 மணிக்கு 1 நிமிடம் இருக்கீங்க 11:59 இருக்கீங்க உணர்ந்த பெட்டியை போடுவாங்க. பிரச்சனை இல்லை, 12 மணிக்கு மூடி விட்டுறீங்க. ஒப்பந்ததாரர்கள் கேள்விதாரர்கள் அல்லது விலைமனதாரர்கள் இருக்கணுமான்னு பாக்குறீங்க, இருந்தா பரவாயில்லை, இல்லை என்றாலும் நீங்கள் 12 மணிக்கு திறக்க வேண்டியா. நீங்கள் திறக்கிற நேரம் சொன்னா அந்த நேரத்துக்கு திறக்கிறீங்க. சரிதானே? உரிய நேரத்துக்கு முதல் கிடைக்கப்பட்ட விலைமனுக்கள் எதையும் நிராகரிக்க கூடாது. உரிய நேரத்துக்கு முதல்ல கிடைத்த விலைமனுக்கள் எதையும் நீங்கள் நிராகரிக்க கூடாது. அடுத்தது மூலப்பிரதி என குறிப்பிடப்பட்ட உரை மாத்திரம் திறக்க வேணும். இணைப்பிரதி உரை திறக்கப்படக்கூடாது. அது ஏதாவது சந்தேகம் வந்து பிரச்சனை வந்தால்தான் அது திறக்கிறது, மற்றபடியாக திறக்கிறது இல்லையா. கொப்பி திறக்கக்கூடாது, ஒரிஜினல் தான் திறக்க வேணும். மூலப்பிரதி என குறிப்பிடப்பட்ட உரை மாத்திரம் திறக்கப்பட வேண்டும். இணைப்பிரதியை திறக்கக்கூடாது. வாபஸ் பெறுதல் என உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை திறந்து அதில் குறிப்பிடப்படும் விலைமனுவை திறக்காதிருத்தல் வேண்டும். திருத்துதல் என உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பின் அந்த உரை முன்னதாக திறக்கப்பட வேண்டும். இதுல வாபஸ் பெறுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தால் அவர் அதை திருப்பி எடுக்க போறார் என்றதான் அது இந்த கதை. சரிதான்? அதுக்கு பதில் அவர் வேறு ஒன்றை போட்டிருப்பார். வாபஸ் பெறுகிறது திருத்துறது என்று சொல்லி இருந்தால் அதை முன்னதாக திறக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. உரைகள்ல இருக்கிறதுக்கு ஏற்றபடி நடவடிக்கை எடுக்கும். அதை என்வெலப்பை வெட்டி திறந்து அதுல இருக்கிற 4 விடயங்களை உரத்து வாசிக்க வரும். விலை மன திறக்கும் குழு அங்கு பிரசன்னமாக இருப்பவர்களுக்கு விலை மனுவில் உள்ள விடயங்களில் கீழ்வருவனவற்றை உரத்து வாசித்து காட்ட வேண்டும். மனதாரருடைய பெயர், அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட தொகை 1,
இரண்டாவது கேள்விக்கான அல்லது விலை மனுவுக்கான பிணை அல்லது பிணை தொடர்பான பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா இல்லையா, கேள்வி பிணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது சொல்லப்பட வேணும். மூன்றாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது அவர் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தார் என்றால், கழிவுகள் ஏதேனும் முன்மொழியப்பட்டிருந்தால் அந்த விவரம். இது தவிர விலை மனுவை திறக்கும் குழு வேறு ஏதேனும் முக்கியமான விடயத்தை அறிவிக்க வேண்டும் என்று தற்குணுவில தீர்மானித்தால் அதையும் சொல்ல வேண்டும். அப்போ உரத்து வாசிக்கிறது பெரும்பாலும் இந்த 3 விஷயங்களை தான் வாசிப்பார்கள். ஆனால் பெருகை வழிகாட்டி 2006 இந்த 4 விஷயங்களையும் வாசிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4 சொல்லி இருக்கிறதால நாங்கள் ஒன்று மனதாளருடைய பெயரும் அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட தொகையும், இரண்டாவது விலை மனு அல்லது கேள்விக்கான பிணை அல்லது பிணை தொடர்பான பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா இல்லையா, மூன்றாவது கழிவுகள் ஏதேனும் முன்மொழியப்பட்டிருந்தால் அந்த விவரம், நாலாவது விலை மனு திறக்கும் குழுவினுடைய தத்துணுவின்படி வேறு ஏதேனும் தகவல் என்பவற்றை உரத்து வாசிக்கிறது. விலை மனுவினை திறந்து அது தொடர்பான நடவடிக்கைகள் உரிய பதிவேட்டில் பதியப்பட வேண்டும். குழுவின் அங்கத்தவர்கள் எல்லோரும் கையெழுத்திட வேண்டும். விலை மனுக்களினுடைய ஒரிஜினல் பிரதி மூலப்பிரதிகள் விலை மனுக்களை திறக்கும் குழுவின் அறிக்கையோடு தொழில்நுட்ப மதிப்பாய்வு குழுவினுடைய தலைவருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். டிஇசிக்கு கொடுக்கணும், டெக்னிக்கல் வேல்யூவேஷன் கமிட்டிக்கு கொடுக்க வேண்டும். இந்த டெக்னிக்கல் வேல்யூவேஷன் கமிட்டி எப்போ அமைக்கிறது, பெருகை குழு அமைக்கப்படுகிற சம நேரத்திலேயே அமைக்கப்பட்டு விட வேண்டும். சரிதானே? அவர்கள் தான் இந்த டெக்னிக்கல் வேல்யூவேஷன் கமிட்டி தான் உரிய படிவங்கள் தான் பயன்படுத்துகிறார்களா என்பது படிவங்களை பார்த்து அதை அங்கீகரிக்கிற வேலையெல்லாம் அவர்கள்லாம் செய்ய வேண்டும். ஆனால் எங்களோட இடங்களில் நடைமுறையில் என்ன நடக்கிறேன்டா, இந்த வீட்டு ஓப்பனிங் முடிஞ்சதுக்கு பிறகுதான் டிஇசிக்கு ஆக்களை கலைச்சி பிடிக்கிறது. நீங்கள் தான் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு இந்த அருங்கோ இதை பார்த்து எழுதி ஒரு பொருத்தமான தீர்மானத்தை தாருங்கன்னு சொல்லி கொடுக்குற நடைமுறை இருக்குது பல இடங்கள். சரிதானே? அப்போ அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். பிறகு நீங்கள் அதை விடையாக எழுதி வீணாக போகக்கூடாது. அப்படி இல்லை, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவும் பெருகை குழுவும் சம காலத்தில் நியமிக்கப்படுவதாக இருக்கும். சரி, அடுத்தது திறக்கப்படுற விலை மனுக்களில் திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு அதை திறக்கிற குழு அங்கத்தவர்களுடைய இனிஷியல் என்ன முதல் எழுத்து ஒப்பம் இடப்பட வேண்டும். சீரியல் நம்பரும் எழுத வேண்டும், தொடர் இலக்கம். அது எந்தெந்த இடங்களில் கையெழுத்து வைக்க வேணும் என்று சொல்லி அது வளமையாக செய்கிறார்களுக்கு தெரியும். அப்போது அவை திறக்கப்பட்டு திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு குழு அங்கத்தவர்கள் அதில் கையொப்பம் வைக்க வேண்டும். சரிதானே? தொடர் இலக்கமும் விடப்பட்டிருக்க வேண்டும். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார்களாக இருந்தால் விலை மனுக்களை திறக்கும் போது கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் எவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் எழுத போறீங்கள். முதலாவது, விலை மனுக்களை பெருகை குழு திறக்க வேண்டும். இருந்தாலும் விலை மனுக்களை திறக்கும் குழு ஒன்றை நியமிக்க முடியும். அதில் ஆக குறைந்தது 2 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, விலை மனுக்கள் சமர்ப்பிப்பதற்கான பெட்டிகள் மூடியவுடன் விலை மனுக்கள் விலை மனுதாரர்களுடைய அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளின் முன்பாக திறக்கப்பட வேண்டும். எவரும் சமூகம் அளித்திருக்கவில்லை என்றாலும் உரிய நேரத்தில் பெட்டியை திறக்க வேண்டும். உரிய நேரத்துக்குள்ள கிடைக்கிற விலை மனுக்கள் இதையும் நிராகரிக்கவும் கூடாது. அடுத்தது, மூலப்பிரதி என குறிப்பிடப்பட்ட உரை மாத்திரம் திறக்கப்பட வேண்டும். இணைப்பிரதியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், திறக்கக்கூடாது. விலை மனுக்களை திறக்கும் போது விலை மனுதாரருடைய பெயரும் அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட தொகையும் விலை மனுவுக்கான பிணை அல்லது பிணை தொடர்பான பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்ற விவரம், கழிவுகள் ஏதாவது முன்மொழியப்பட்டிருந்தால் அதை பற்றிய விவரம், விலை மனு திறக்கும் குழுவின் தத்துணுவின்படி வேறு ஏதேனும் தகவல்கள் ஆகியவற்றை உரத்து வாசிக்க வேண்டும். மனுவினை திறப்பது தொடர்பான தகவல்கள் அனைத்தும் உரிய பதிவேட்டில் பதியப்பட்டு குழுவின் அங்கத்தவர்கள் அனைவராலும் கையொப்பமிடப்பட வேண்டும். விலை மனுக்களின் மூல பிரதிகள் திறக்கும் குழுவினது விலை மனுக்களை திறக்கும் குழுவினுடைய அறிக்கையோடு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்.
திறக்கப்படுகின்ற விலைமனுக்களில் திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு மனு திறக்கும் குழு அங்கத்தவர்கள் தங்களுடைய முதல் எழுத்து ஒப்பத்தினை இடுதல் வேண்டும். இப்ப திறந்தாச்சு. திறந்து முடிய அடுத்த படிமுறை என்னன்னு சொன்னாங்கள்? விலைமனுக்கள் திறக்கப்பட்டால் அடுத்த படிமுறை விலைமனுக்களை மதிப்பீடு செய்தல், விலைக்கேள்விகளை மதிப்பீடு செய்தல். சரிதானே? விலைக்கேள்விகளை எப்படி மதிப்பீடு செய்ய போகிறோம் என்பது அது டிஇசிட்ட கொடுக்கறது மதிப்பீடு செய்கிறதுக்கு தான், இவாலுவேஷன். சரிதானே? அந்த உரிய தகவல்கள் எல்லாம் இருக்கா என்பதை அவர்கள் பரிசோதித்து கொடுத்ததுக்கு பிறகுதான் அதை முடிவுக்கு வரலாம். அதனால தான் அவர்கள்ட்ட கொடுக்குறீங்க. சரி, அப்போ விலைமனுக்களை மதிப்பாய்வு செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் எவை? முதலாவது, குழுவினுடைய தலைவர் கூட்டத்தை கூட்ட வேண்டும். குழுவினுடைய தலைவர் கூட்டத்தை கூட்ட வேண்டும். சகல விவரங்களையும் அந்தரங்கமாக பேண வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சகல விவரங்களும் ரகசியமாக பேணப்பட வேண்டும். தேவை ஏற்பட்டால் ஆலோசனை வழங்குபவர்களுடைய மதி உரைஞர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்ளலாம். மதி உரைஞர்கள் என்றால் அந்த விடயம் தொடர்பில் உங்களுக்கு மேலதிகமான நிபுணர்களுடைய உதவி தேவையாக இருந்தால் மதி உரைஞர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்ளலாம். விலைமனுவை மதிப்பாய்வு செய்வதற்கான கால வரம்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். கால வரம்பு எவ்வளவு காலத்துக்குள்ளே இதை எவாலுவேட் பண்ணி கொடுக்குறது என்று சொல்லு. சரியா? அடுத்தது, விலைமனுவினுடைய மூலப்பிரதி மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும். அதனுடைய மூலப்பிரதியை மதிப்பாய்வு செய்ய வேண்டும். தேவை என்றால் விலைமனு செல்லுபடியான காலத்தை நீடிக்கலாம். விலைமனு மதிப்பாய்வு செய்யும் போது முக்கியமாக இந்த 6 விஷயம்தான். தலைவர் கூட்டத்தை கூட்டுகிறார், சகல விவரங்களையும் அந்தரங்கமாக பேணுகிறார்கள். தேவை என்றால் மதியுரைஞர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்குரிய கால வரம்பை தீர்மானிக்க வேணும். தேவையாக இருந்தால் விலைமனுவினுடைய செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்கலாம். எவ்வளவு காலத்துக்கு அது செல்லும் என்று சொல்லி நீடிக்கலாம். மூலப்பிரதியை மட்டும்தான் மதிப்பாய்வு செய்ய வேணும். சரிதானே? இவ்வளவும் காணும். ஒப்பந்தத்தை அமுல் நடத்த தவறும். இந்த வேலைகளை ஷாப்பிங்குக்கு பின்பற்ற வேணுமா என்று கேட்டிருக்கு. ஷாப்பிங்கில் இது உண்மையாக பின்பற்றப்படுவது இல்லையா? ஷாப்பிங்கில் இந்த விஷயம், அதாவது கடை கொள்ளல் அல்லது வாங்குதல், இது பின்பற்றியில் இது நாங்கள் ஒரு கண்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒரு கட்டடம் கட்டுறதை மனசில் வச்சு கொண்டு கதைக்கிறோம். சரிதானே? ஒரு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டு ஒரு கட்டடம் கட்டுவது தொடர்பாக என்று பார்த்துக்கொள்வோமே. ஒப்பந்தத்தை அமல்படுத்த தவறும் வாடிக்கையாளர் மீது ஒப்பந்ததாரர் மீது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? சரியா? பெருகைக்குரிய நிறுவனத்துக்கு தன்னால் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்பது பற்றி ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பின்னர் ஒப்பந்தக்காரர் அறிவிக்கிறார். இந்த ப்ரொக்யூமெண்ட் என்டிட்டி, அதாவது இந்த வேலையை அல்லது வளங்களை, பொருட்களை, சேவையை, ஆலோசனை சேவையை பெறுவதற்கு தீர்மானித்த நிறுவனத்துக்கு ஒரு கண்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு பிறகு, சரிதானே? கண்ட்ராக்ட்ன்றது ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்ன்றதுக்கு உடன்படிக்கை என்று வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டும் உண்டா வேறையாங்கிறதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாமை பற்றி ஒப்பந்தக்காரர் அறிவிக்க வேணும். அவசரமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிற போது அறிவிக்கிறார். அல்லது செயலாற்றுகை பிணையை சமர்ப்பிக்க தவறுகிறார். செயலாற்றுகை பிணை என்கிறது பண வடிவத்திலேயோ அல்லது உத்தரவாத வடிவத்திலேயோ கொடுக்கலாம். இந்த பிணைகள் தொடர்பில் நான் அடுத்த செஷனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிதானே? அடுத்தது, திருப்திகரமாக ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார். சொன்ன மாதிரி வேலையை செய்யலை. 6 இன்ச்சு கல்லுன்னா 4 இன்ச்சு கல்லை வச்சு கட்டுறேன், 3/4 இஞ்சியில் பூச சொன்ன 1/2 இஞ்சியில் பூசுறார், இப்படியெல்லாம் செய்து விட்டார். திருப்திகரமாக ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார். வேலைகளை இடையில கையை விடுகிறார். செய்து போட்டு வாரார். இல்லை அரைவாசி கட்டணம் கட்டபடி கிடக்குது,
லிண்டர் மட்டத்தை போட்டுது. அதுக்கு பிறகு அவன் வாரான் இல்லை, வாரம் சொல்றான், வாரான் இல்லை, வேலைகளை கைவிடுகிறார். முறையற்ற நடத்தை தொடர்பில் குற்றவாளி ஆகிறார். சரிதானே? அப்போ ஒப்பந்தத்தை அமுல்படுத்த தவறுதல் என்பது இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஒரு ஒப்பந்ததாரர் தன்னுடைய ஒப்பந்தத்தை அமுல்படுத்த தவறுகிறார் என்பது அல்லது தவறுதல் என்பது பெருகை நிறுவனத்துக்கு தன்னால் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாமை தொடர்பில் ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பின்னர் ஒப்பந்தக்காரர் அறிவித்தார். அல்ல, இப்படி சொல்லுவோமே, ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பின்னர் ஒப்பந்தக்காரர் தன்னால் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாமை பற்றி பெருகை நிறுவனத்துக்கு அறிவித்தல். இரண்டாவது, செயலாற்றுகை பிணையினை சமர்ப்பிக்க தவறுதல். 3, திருப்திகரமாக ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் இருத்தல். 4வது, வேலைகளை விட்டுவிடுதல் அல்லது கைவிடுதல். 5வது, முறையற்ற நடத்தை தொடர்பில் குற்றவாளி ஆகுதல் என்பவை இடம்பெறுகின்ற போது அவர்களுடைய பெயரை முதல்ல ஏன் தவறிய ஒப்பந்தக்காரர்களுடைய பட்டியலில் சேர்க்க முடியாது என்பதற்கான காரண விளக்கத்தை 2 வாரத்துக்குள் எழுத்து மூலம் சமர்ப்பிக்கும்படி பெருகை நிறுவனம் ஒப்பந்தக்காரரை கோரும். சரிதானே? உங்களை ஏன் பிளாக் லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது என்று சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்தா தாருங்கோ என்று சொல்லி நாங்கள் பெருகை நிறுவனம் கேட்க. சரிதானே? இது தொடர்பில் பிள்ளைகள் கொஞ்சம் அந்த தொடர்பு குறைஞ்சு வந்தார்கள் திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதுக்குரிய பாடக்குறிப்புகள் இதில் காட்சிப்படுத்த இல்லை, வரும் குரல் வழியாக மட்டும் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். அதுக்குரிய பாடக்குறிப்புகள் உங்களுக்கு ஆவணமாக குழுவில் பதிவிடப்படும் என்று சொல்லி சொன்னான். சரிதானே? அப்போது கேட்டுக்கொண்டிருங்க. அதில் கவனத்தை செலுத்தாமல் டாக்குமெண்ட்டை காணையில் இவர் ஸ்லைட் மூவ் பண்ணுறதை மறந்துட்டார் போல இருக்குது என்று சொல்லி இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட வகுப்பு நடத்தினாக்களை பார்த்து பழகி உங்களுக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும். என்ன, நான் தருகிறேன் உங்களுக்கு நோட்டீஸ். சரி, அப்போ இந்த நான் சொன்னது போல 5 விடயங்கள் இடம்பெறும் போதும் முதல்ல அவர்கிட்ட விளக்கம் கேட்க வேணும். ஏன் தவறிய ஒப்பந்தக்காரர் பட்டியல் உங்களை சேர்க்கக்கூடாது என்று விளக்கம் கேட்க வேணும். அவர் விளக்கம் சமர்ப்பிக்காத இடத்தால சமர்ப்பிக்கப்படும் விளக்கத்தில் திருப்தி அடையாத போது தன்னுடைய விரிவான அறிக்கையை அமைச்சு செயலாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பெருகை நிறுவனம் அவருடைய விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றால் தன்னுடைய விரிவான அறிக்கையை அமைச்சு செயலாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அமைச்சு செயலாளர் தவறியமை அல்லது முறைகேடான நடத்தை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு குழு ஒன்றை நியமிப்பார். விசாரணை நடத்திய குழு ஒப்பந்ததாரரை தவறிய ஒப்பந்ததாரர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அந்த விடயம் பற்றி அமைச்சின் செயலாளர் திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கு அறிவிப்பார். பொது நிதி திணைக்களம் அந்த அறிக்கையின் மீது திருப்தி அடைந்தால் ஒப்பந்தக்காரருடைய பெயரை தவறிய ஒப்பந்தக்காரருக்குரிய தரவுத்தளத்தில் உள்ளடக்கம் பிளாக் லிஸ்ட்ல சேர்க்கும். பொது நிதி திணைக்களத்தின் இணையதளத்திலையும் அதை பிரசுரிக்கும். அப்போ ஒப்பந்தத்தை அமல்படுத்த தவறிய ஒப்பந்தக்காரர் மீது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த படிமுறைகளுக்கு ஊடாக 6 படிமுறைகளுக்கு ஊடாக அதை விளங்கப்படுத்த வேண்டும். முதலாவது, 5 சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய பெயரை ஏன் தவறிய ஒப்பந்தக்காரர் பட்டியலில் சேர்க்க முடியாது என்பதற்கான காரண விளக்கத்தை 2 வார காலத்துக்குள் எழுத்து மூலம் சமர்ப்பிக்கும்படி பெருகை நிறுவனம் ஒப்பந்தக்காரரை கோர வேண்டும். அந்த 5 சந்தர்ப்பங்களும் ஒப்பந்தம் செய்த பின்னர் தன்னால் வேலையை நிறைவேற்ற முடியாதுள்ளதாக பெருகை நிறுவனத்துக்கு ஒப்பந்தக்காரர் அறிவிக்கிறார், செயலாற்றுகை பிணையினை சமர்ப்பிக்க தவறுகிறார், திருப்திகரமான ஒப்பந்தத்தை நிறைவேற்றாதிருக்கிறார், வேலைகளை கைவிடுகிறார், முறையற்ற நடத்தை தொடர்பில் குற்றவாளியாக தென்படுகிறார். இந்த 5 சந்தர்ப்பங்களிலும் அவரிடம்
ஏன் தவறியோ ஒப்பந்தக்காரர்களுடைய பட்டியலில் உங்களை சேர்க்கக்கூடாது என்பதற்கான காரண விளக்கத்தை 2 வார காலத்துக்குள் சமர்ப்பிக்கும்படி கோர வேண்டும். அவர் கொடுக்கிற காரண விளக்கம் திருப்தி இல்லை என்றால் அது தொடர்பில் விரிவான அறிக்கையோடு அமைச்சு செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும். அமைச்சு செயலாளர் அந்த அறிக்கை கிடைத்த பின்னர் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்றை நியமித்தார். அந்த குழு ஒப்பந்தக்காரரை தவறிய ஒப்பந்தக்காரர்களுடைய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானிக்குமாக இருந்தால் அமைச்சு செயலாளர் அதை பற்றிய அறிக்கையை பொதுநிதி திணைக்களத்துக்கு அறிவிப்பார். அந்த குழுவினுடைய அறிக்கையோடு பொதுநிதி திணைக்களத்துக்கு அதை அறிவிப்பார். பொதுநிதி திணைக்களம் அந்த குழுவின் அறிக்கை மீது திருப்தி அடைந்தால் ஒப்பந்தக்காரரை தவறிய ஒப்பந்தக்காரருக்குரிய தரவுத்தளத்தில் உள்ளடக்கம் பொதுநிதி திணைக்களத்தினுடைய இணையதளத்திலும் பிரசுரிக்கும். சரியா? ஒரு கொஞ்சம் கனதியான விடயங்களை படிச்சிருக்கிறீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிரமப்படுத்துகிற மாதிரியாக இருக்கும். சரி, இந்த இவ்வளவு பகுதியையும் திருப்பி பார்த்து கொள்ளுங்க. நான் உங்களுடைய சிரமத்தை என்னுடைய மனசில் உள்வாங்கி ஒரு 10 நிமிஷம் இருக்கிற போதே இன்றைய செயலமர்வை நிறைவு செய்யும். சரியா? கொஞ்சம் உங்களுடைய கேள்விக்காக காத்திருப்பேன்.